தமிழக அரசின் மெத்தனத்தால் தான் வெள்ளப்பெருக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாமக சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மஞ்சக்குப்பம் அடுத்த கண்டக்காடு பகுதியில் நடைபெற்ற முகாமில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவ சிகிச்சை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழக அரசின் மெத்தனமே தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணம் என குற்றம் சாட்டினார். திமுக அரசு போட்டோஷூட் நடத்தும் அரசு எனவும் விமர்சனம் செய்தார். புயல் வந்துட்டு போய் 4 நாட்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, குழந்தைகளுக்கு பால் இல்லை. அப்புறம் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எடுத்தீங்கன்னு புரியல எனக்கு. அரசாங்கம் சும்மா எல்லாம் விளம்பரம் தான் எல்லாம் வர்றாங்க, எல்லாமே கால் ஷீட் தான். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கால் ஷீட், 3 மணி நேரம் கால் ஷீட் வந்துவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க, போட்டோ எடுப்பாங்க, அப்படி பில்டப் கொடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது அன்னைக்கு சாயங்காலம் காலையில சாயங்காலம் மீடியாவில் வரும். அதுதான் கால் ஷீட். அது நடக்கிறதுல ஒன்றும் நடக்கல, கிரவுண்ட்ல ஒண்ணுமே இல்லை. மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க.